கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேதவாக்கு பரலோக சிங்காசனம். வெளிப்படுத்த விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் இப்படியாக இருக்கிறது. இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒரு வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார் என்று இந்த வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அவரை குறித்து இங்கு பார்க்கும்பொழுது அவர் பார்வைக்கு விலையேற பெற்றவராக காணப்பட்டார். வானத்திலே இருக்குதான பரலோகத்திலே ஒரு சிங்காசனம் இருந்தது. அந்த சிங்காசனத்தில் வீற்றிருந்தவரை குறித்து அங்கு பார்க்கிறோம். இந்த பூமியிலே அநேக சிங்காசனங்கள் உண்டு. தாவீதின் சிங்காசனத்தை குறித்து வேதத்தில் அதிகமாக வாசிக்கிறோம். சாலமோன் தனக்கென்று ஒரு பகட்டான ஆடம்பரமான சிங்காசனத்தை செய்தார். அந்த சிங்காசனத்துக்கு பொன்னினால் செய்யப்பட்ட 6 படிகளும் ஒரு பாதபடியும் உட்காரும் இடத்திற்கு இருபுறத்திலும் கைச்சாய் மரமான அவைகள் இருந்தன. இரண்டும் சிங்கங்களாக கைசாய்மானங்களாக இருந்தது. அதன் அருகே அவருடைய கைகள் அருகே நின்றது. அந்த 6 படிகளின் மேலும் 2 பக்கங்களிலும் 12 சிங்கங்கள் நின்றன. எந்த ராஜ்யத்திலும் இப்படிப்பட்ட சிங்காசனம் செய்யப்படவில்லை என்று 4ஆம் வாசிக்கிறோம். சிங்காசனம் என்பது சிங்கம் மற்றும் ஆசனம் ஆகிய 2 வார்த்தைகளின் கூட்டுச் சொல்லாலும் சிங்கம் போன்ற வீரதீரமாய் யுத்தம் செய்து பகைவர்களை வென்றவர்களாய் ஆளுகையும் அதிகாரம் உடையவர்களுமாய் ராஜாக்கள் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார்கள். அதுதான் ஒரு தேசத்தின் ஆளுகையின் ஸ்தானம். சட்டங்கள் அப்படி ஏற்றப்படுகிற இடமாக இருக்கிறது. ஆகினாலே அதை சிங்காசனம் என்று சொல்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பரலோக தரிசனங்களை கர்த்தர் காண்பித்த போது முதலாவது பரலோக சிங்காசனத்தை காண்பித்தார். அங்கே பிதாவானவர் கம்பீரமாய் வீற்றிருந்தார். குமாரனாகிய இயேசு ஜெயம் கொண்டு பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருந்தார். வெளிப்படத்தில் 3:21 வாசிக்கிறோம். அவரே யூதா கோத்திரத்து சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். அந்த சிங்காசனம் ஒரு பக்கம் கிருபாசனமாயிருக்கிறது. இன்னொரு பக்கம் நியாயசனமாயிருக்கிறது. அண்ட சராசரங்களுக்கும் அது சிங்காசனமாயிருந்தாலும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கோ அது கிருபாசனமாயிருக்கிறது. தேவனுடைய கிருபை அங்கிருந்து வெளிப்படுகிறது. அங்கே தேவனுடைய இரக்கங்களையும் மனதுருக்கத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒத்தாசை வரும். அந்த கிருபாசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். பிரதான ஆசாரியனாகிய அவர்கள் மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். பாவ மன்னிப்பை பொழிந்தருளி கொண்டிருக்கிறார் அங்கே. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயத்தை செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்திலே சேரக்கடுவோம், கிருபாசன தண்டையிலே சேரக்கடுவோம் என்று அங்கு எபிரேயரிலே வாசிக்கிறோம். அப்படியானால் அந்த கிருபாசனத்தின் அருகிலிருந்து நமக்கு, அந்த சிங்காசனத்தின் அருகிலிருந்து நமக்கு கிருபையும் இரக்கமும் உண்டாகிறது. பூமியிலே நீங்கள் வாழ்கிற நாளெல்லாம் கர்த்தருடைய கிருபாசனத்திலிருந்து உங்களுக்கு கிருபை பொழிந்தெழுந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்த பின்பு ஜெயம் கொண்டவர்களாய் அதே சிங்காசனத்தில் நீங்கள் வீட்டிற்கும்படி கர்த்தர் அருள் செய்கிறார். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருந்தது போல என்று சொல்லுகிற கிறிஸ்துவும் அதோடு நிறுத்திவிடவில்லை. நம்மையும் ஜெயம் கொண்டவர்களாக உலகத்தில் வாழும்படி உற்சாகப்படுத்துகிறார். அப்பொழுது அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரும்படி அருள் செய்வார். தேவ பிள்ளைகளே, இதைவிட மகிமையான காரியம் ஒன்றுமில்லை, இதைவிட மேலான ஸ்லாக்கியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களை எவ்வளவு மேன்மையாக எண்ணி தம்முடனே என்றென்றைக்கும் சிங்காசனத்திலே அவரோடு கூட வீற்றிருக்கும்படி அருள் செய்கிறார். பாருங்கள், கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று எபிரேயர் 2:7 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பரலோக சிங்காசனமானது நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கிருபையும் பொழியக்கூடியதாக இருக்கிறது. பூமியிலே இருக்கிற சிங்காசனங்கள் எல்லாம் ஒரு நாள் மாறி போகும். சிங்காசனத்தில் இருக்கிறதான நபர்களுடைய அதிகாரங்கள்
ஆளுமைகள் ஒரு நாள் தலைகீழாக மாறிப்போகும். வசனம் சொல்லுகிற பிரகாரம் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனம் நிரந்தரமானது, அது நித்தியமானது. அது வீற்றிருக்கிற ராஜா என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அப்படிப்பட்டதான சிங்காசனத்தை நோக்கி நாம் வேண்டிக் கொள்ளும்போது அங்கிருந்து வரக்கூடியதான கிருபை, இரக்கம், தயவு, காருண்யம் அனைத்தும் நமக்கு கிடைக்கும். பரலோக சிங்காசனத்தை நோக்கி நாம் வேண்டிக் கொள்வோம். அந்த சிங்காசனத்தை வாஞ்சிப்போம். தொடர்ந்து ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வசனத்தின்படியே வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் தரித்து கொண்டு உண்மையுத்தமாக இந்த பூமியிலே நாம் செயல்படுவோம். கடவுளுக்கு சாட்சியாய் வாழ்வோம். கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.